இப்போ வந்து நம்ம இந்த மாடலை வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன வரைய போகிறோம் அப்படின்னா, சென்டர் டு இந்த சென்டர் வந்து 60, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது, அதோடைய ரேடியஸ் வந்து R20, எல்லாத்துக்குமே R20 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் எப்படி வரையுது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து பார்க்கும்போது, அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதோ அதை அப்படியே இப்போ வரைய போகிறேன். பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். ஃப்ரண்ட் பிளேன் தான், இந்த ஏரோ மார்க் எதில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிளேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்டாங்கிள் போடுறோம். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 40, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த வித்து வந்து 12. ஸோ இதுவும் வந்து 12. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சென்ட்ரல் லைன் போடுறேன். அதே மாதிரி கீழே ஒரு சென்ட்ரல் லைன் போடுறேன். இந்த சென்ட்ரல் லைன் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி 60 அப்படின்னு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டையும் ஹரிசாண்டல்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த 40 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது இதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸில் இருந்து, அதாவது இந்த ஃபேஸில் இருந்து இது வந்து 20. ஸோ இங்கே வந்து இதை 20ன்னு கொடுக்குறேன். ஸோ இது 20. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரேடியஸு, அதனால் என்ன பண்ணோம், இது வந்து மீதி வந்து ரிமைனிங் வந்து 20. ஸோ அதை கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதுவும் வந்து 20. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து அதோடைய சென்டர் பாயிண்ட் வந்து 20. இங்கே லைனில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் 20. அதுக்கப்புறம் இது 20 வரணும், இதுவும் 20 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா 40. இந்த ரேடியஸ்க்கு டபுள், அப்படி 40 வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஃபீச்சர், எக்ஸ்ட்ரூட், மிட் பிளேன் 40. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த எட்ஜையும் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு, இது வந்து இங்கேருந்து இது வந்து 12, அதே மாதிரி இங்கேயும் 12. ஸோ 12 எக்ஸ்ட்ரூட் கட் அப் டு சர்ஃபேஸ் போட்டு இதை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்லட் மட்டும்தான் அடிக்கணும். ஃபில்லட் அடிச்சுட்டு இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும் பண்ணால் முடிஞ்சிடும். இப்போ ஃபில்லட்டில் ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இது ஒன்று கிளிக் பண்ணணும். இது ரெண்டாவது ஃபேஸ் வந்து இது, மூணாவது ஃபேஸ் வந்து இது கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் ஒரு ரேடியஸ் வந்துடும். இதேமாரி எல்லாத்துக்கும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் இது, செகண்ட் ஃபேஸ் இது, தேர்ட் ஃபேஸ் இது. அதே மாதிரி இந்த டைரெக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இது, செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ். அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மேட்ச் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு
கண்ட்ரோல் 8. இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இங்கே சென்டர் பாயிண்ட்டை காமிக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டை தான் இப்போ வரைகிறேன். அதுக்கப்புறம் அதோடைய டைமென்ஷன் வந்து 16. இது வந்து எக்ஸ்ட்ரூட் கட் ஃபீச்சர், எக்ஸ்ட்ரூட் கட்டு அப் டு நெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் C போட்டு அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் திருப்பி. இது மாதிரி வரும். டேங்க்லிங் மட்டும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் போயிட்டு இந்த எரரை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மட்டும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து அப் டு இது வரைக்கும் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு த்ரூ ஆல். அதே மாதிரியே திருப்பியும் வந்து இதை செலக்ட் பண்ணி காப்பி, கண்ட்ரோல் C, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V. டேங்கிலிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ எரர் கொடுங்க. இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது வந்து அந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கான்சென்ட்ரேட் கொடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஐசோமெட்ரிக்கு வச்சிங்கன்னா ரெண்டும் வந்து மேட்ச் ஆகுது. ஃபில்லட்ஸ்லாம் இங்கே சின்னதாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அடித்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மினிமம் ஃபில்லட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஆனால் காட்டியிருக்காங்களே தவிர டைமென்ஷன் சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 mm அடிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் 5 அடிச்சுக்கோங்க. ஓகே, இதோட இது முடிஞ்சிடுச்சு.